கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசிக்கும் போது, அவர் நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்த காரியங்களை நாம் நினைக்கும் போதும், அவர் நம்மை எப்போதும் அவர் நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை காண்கிறவர், அவர் நம்மை விசாரிக்கிறவர், அவர் நம்மை எப்போதுமே பாதுகாக்கிறவர். இந்த நாளிலே நம்மை ஆண்டவர் நினைத்திருக்கிறபடியால் அவருடைய கிருபை மேலான கிருபை, அவருடைய இரக்கம் மேலான இரக்கம். தேவனுடைய கிருபையை நாம் நினைக்கும் போதெல்லாம் அவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன், அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன், நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன், அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன், நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிது, நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிது. பாதாளமாம் மரணத்திற்கு ஆத்துமாவை தப்புவித்தீர், பாதாளமாம் மரணத்திற்கு ஆத்துமாவை தப்புவித்தீர். கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன், அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்றி செலுத்தியே போற்றிடுவேன், நன்றி செலுத்தியே போற்றிடுவேன், நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். பரலோக பிதாவே, இந்த நாளிலேயும் உம்முடைய கரத்தில் இந்த நாள் நல்ல நாள், இது அநேகருக்கு ஆமாண்டவரே சுதந்திரம் கொடுக்கிற நாள், ஜனங்களை வாழ வைக்க, ஜனங்களை சுதந்திரமாய் இருக்க ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல நாள். ஒரு மனிதன் சுதந்திரத்தை வாங்கி கொடுப்பாரானால் நீர் அதற்கு மேலே எங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து உம்முடைய இரட்சிப்பை தந்து உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி எங்களை மீட்டு இம்மட்டுமாய் நடத்தி வருகிற நல்ல உம்முடைய வல்லமை உள்ள கிருபைகளுக்காக நன்றி. உம்முடைய தெய்வீக கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் ஆண்டு கொள்ளுங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உதடுகளில் இருந்து வரும் வார்த்தைகளை விட உன்னதத்தில் இருந்து வரும் வார்த்தைகளே ஜெபம். ஜெபிக்கிற ஒவ்வொரு மனிதனும், ஜெபிக்கிற ஒவ்வொரு சபையும், ஜெபிக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் அவன் என்ன செய்யறான்னா தேவனுக்காக எளிமையில் இருக்க முடியுமா? ஜெபிக்கிற ஜெப வீரனுக்கு 3 கடமைகளை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவே திறப்பிலே நிற்பதும்,
குடும்பத்துக்கும் சபைக்கும் தேசத்திற்கும் சுவரை அடைத்து பாதையை அடைத்து அவன் திறப்பிலே நிற்பதும் உத்தரவாதத்தோடு தேவ சமூகத்தில் நின்று மன்றாடுவதும் ஜெபிக்கிறவனுக்கு தேவன் 3 காரியங்களை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஜெபம் கர்த்தருடைய கரத்தையே அசைக்கிறது. ஜெபம் என்பது ஆழமான கடல் போன்றது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் எங்கு நிற்கிறோம்? நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வசனத்துக்கு நடுங்குகிற ஒவ்வொரு சபையையும் விசுவாசியையும் குடும்பத்தையும் சபையையும் ஊழியக்காரனையும் ஊழியக்காரனுடைய குடும்பத்தையும் அவர் என்ன செய்கிறாராம்? கவனிக்கிறார். தேவனுடைய வசனத்துக்கு ஒரு சபை நடுங்குமானால் அவனை தேவன் உயர்த்துகிற நல்ல தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்தினால் மாத்திரமே தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்க முடியும். ஜெபிக்கிற ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய கரத்தை மட்டும் அல்ல, தேவனுடைய சிங்காசனத்தையும் அசைக்கலாம். ஜெபம் சபைக்குள்ளே தேவனுடைய மகிமையை கொண்டு வரும். ஜெபிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும், ஜெபிக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும், ஜெபிக்கிற ஒவ்வொரு சபைக்குள்ளும், ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும், ஜெபிக்கிற தனிப்பட்ட மனிதனுக்குள்ளும் தேவனுடைய மகிமையை தேவன் ஊற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா எழுதின புஸ்தகத்தில் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 29ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில், என்னை தேடீர்களானால் என்னை கண்டுபிடிப்பீர்கள். அவரை ஒரு மனுஷன், ஒரு சபை, ஒரு தனிப்பட்ட மனிதன், ஒரு குடும்பம் தேடும்போது அவரை கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கு நாம் சுதந்திரம் என்கிறதான ஒரு வார்த்தையை வைத்து இன்றைக்கு தேசமே இந்தியாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே இன்றைக்கு குடும்பத்துக்குள்ளே சுதந்திரம் இல்லை, தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் சுதந்திரம் இல்லை, தனிப்பட்ட உறவிலே சுதந்திரம் இல்லை, குடும்ப வாழ்க்கையிலே சுதந்திரம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே சுதந்திரம் இல்லை, சபைக்குள்ளே சுதந்திரம் இல்லை, விசுவாசிக்குள்ளே சுதந்திரம் இல்லாத ஒரு நிலையிலே இன்றைக்கு ஜெபிக்க முடியாமல், உபவாசிக்க முடியாமல், தேவனை தேட முடியாமல் அவர்கள் காணப்படுகிற ஒரு சூழ்நிலையை அவர் காண்கிறார்கள். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை தேடீர்களானால் கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய முகத்தை தேடும்போது அவர் என்ன செய்கிறாராம்? செவி கொடுக்கிறார். சங்கீத புஸ்தகத்தில் சொல்லுகிறார், 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தரை ஒரு மனுஷன் தேடும்போது அவர் என்ன செய்கிறாராம்? வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, போராட்டம், வேதனை எல்லாவற்றையும் மாற்றி அவர் மேன்மையான காரியங்களை அவர் செய்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 55ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் சொல்லுகிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடு. அவரை தேடினா நீ கண்டுபிடிக்கப்படுவேன். அவரை விட்டு நீ தூரமாக போனீன்னா உன் வாழ்க்கையில்
நன்மையானது ஒண்ணுமே கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன், அவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக. மீரியாம் அப்படிதான் பாடினாங்க. கர்த்தரை பாடிடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடிடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரனையும் அவர் கடலிலே தள்ளினார். குதிரையும் குதிரை வீரனையும் அவர் கடலிலே தள்ளினார். கர்த்தரை பாடிடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடிடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அவரை தேடும் போது அவர் மகிமையான காரியத்தை உங்க வாழ்க்கையில அவர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், அவரை கண்டுபிடியுங்கள். அல்லேலூயா. செப்பனியாவில் 2ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவரை தேடு, நீதியை கண்டுபிடி, உங்களை வைத்து ஆராய்ந்து உங்களை சோதித்து அறிந்து பார். இன்றைக்கு நாம் எங்கு இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுகிறதற்கு தேவன் ஒரு நல்ல நாட்களை அவர் கொடுத்திருக்கிறார். 7 மாதம் ஆண்டவர் கண்மணி போல நம்மை பாதுகாத்தார் அல்லவா? இந்த 8வது மாதத்தில் நம்மை கொண்டு வந்தார், சுகத்தை தந்தார், பலனை தந்தார், ஆரோக்கியத்தை தந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் நம்மை ரட்சித்து நமக்கு அபிஷேகம் தந்து அவர் நல்ல ஒரு இடத்துல நம்மை நாட்டி அவர் நம்மை கனி கொடுக்கிற ஒரு குடும்பமாய் சபையிலே சேர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் செப்பனியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உங்களை வைத்து ஆராய்ந்து நீங்கள் சோதித்து அறியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுக்கிற காரியம் என்ன? நாம் இருக்க வேண்டிய இடம் எங்கே? நாம் எப்படி ஆண்டவரை சேவிக்கிறோம்? நாம் எப்படி ஆண்டவரை தேடுகிறோம்? இன்னைக்கு தாவீதுக்கு ஒரு இடம் இருந்தது, ஜெபிக்க. 3 வேளை ஜெபித்தார், அந்தி சந்தி மதிய வேளை ஜெபித்தார். தானியேலுக்கு ஒரு இடம் இருந்தது, அவர் சிங்க கேவிக்கு ஆயத்தமா இருந்தும் கூட அவர் தன்னை தேவனுக்காக அர்ப்பணித்து தன்னையே ஒப்பு கொடுத்து அவர் சிங்கக்கவிக்கு ஆயத்தமானார். அவரும் அந்தி சந்தி மதிய வேளை 3 வேளையும் ஜெபித்தார். தானியேலின் தீர்மானம் அவரை சிங்கக்கவியில் இருந்து விடுதலையாக்கினது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கு ஒரு இடம் இருந்தது, அது ஜெபிக்க, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற, பிதாவுக்கு அடுத்த காரியங்களை செய்ய அவருக்கு ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற இடத்துல நாம் எங்கு நிற்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சபைக்குள்ளே தரிசனம் இல்லை, சபைக்குள்ளே வெளிப்பாடு இல்லை, சபைக்குள்ளே தேவன் தருகிற காரியங்களை அவர்கள் செயல்படுத்துகிறது இல்லை. அதனால தான் தரிசனம் இல்லாதபடிக்கு சபைகள் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் எங்கு நிற்கிறோம்? இன்றைக்கு நாம் எந்த இடத்துல நிற்கிறோம்? நாம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? தானியேலுக்கு ஒரு தரிசனம் இருந்தது பாபிலோன் தேசத்தில்.
பாபிலோன் தேசத்திலே தானியேலுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. அந்த தரிசனத்தை தானியேல் அந்த பாபிலோன் மாகாணத்திலே நிறைவேற்றினார். எலியாவுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. அந்த எலியாவுக்குள்ளே இருந்த தரிசனம் இடிக்கப்பட்டதான அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு அவர் என்ன செய்தாராம்? பலி செலுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சபைக்குள்ளே ஒரு தரிசனம் தேவை. இன்றைக்கு சபைக்குள்ளே தரிசனம் இல்லாதபடினாலே தான் இன்றைக்கு சபைகள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது. சபையின் பலிபீடங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் எங்கு நிற்கிறோம்? இன்றைக்கு நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, நமக்கு ஒரு இடம் உண்டு. மோசேயை பார்த்து தேவன் சொன்னார், உனக்கு ஒரு இடம் இருக்கிறது, கன்மலையின் மேல் வந்து நில். அந்த இடத்தை மோசே என்ன செய்தாராம்? கண்டுபிடிச்சி அந்த இடத்துல போய் நின்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஒரு இடம் உண்டு, நமக்கு ஒரு இடம் உண்டு. துதிக்கிறதற்கு ஒரு இடம் இருக்கிறது, ஜெபிக்கிறதற்கு ஒரு இடம் இருக்கிறது, ஆராதனை செய்கிறதற்கு ஒரு இடம் இருக்கிறது, தேவனை பார்ப்பதற்கு ஒரு இடம் இருக்கிறது, தேவனோடு பேசுவதற்கு ஒரு இடம் இருக்கிறது, தேவனோடு தரிசிப்பதற்கு ஒரு இடம் இருக்கிறது. இன்றைக்கு சபையே நீ எங்கு நிற்கிறாய்? எங்கு பலிபீடம் கட்டுகிறாய்? உனக்கு ஒரு பலிபீடம் இருக்கிறது. அந்த பலிபீடத்தில் நீ பலியிட்டா மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, போராட்டம், வேதனை, சோதனை, வியாதி, கலக்கம் எல்லாம் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எங்கே இருக்கிறோம்? மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுகிறார், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு மறுரூப மலையில் ஏறினாராம். அப்ப மறுரூப மலையில் ஏறும்போது மட்டும்தான் அவர் என்ன செய்தாராம்? நம்மை பெரிய அனுபவத்துக்குள்ளே கொண்டு வர்றாராம். அப்ப மறுரூப மலை என்பது அது எதற்கு அடையாளம் என்று சொன்னா, ஒரு தரிசனத்திற்கு அடையாளம். நம்மை மறுரூபமாக்குவது, நம்முடைய குடும்பத்தை மறுரூபமாக்குவது, நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குவது. இயேசு மறுரூப மலையில் ஏறினார், அவரோடு கூட தேவன் பேசினார். இன்றைக்கு சபையே நீ எங்கு இருக்கிறாய்? விசுவாசியே, மறுரூப மலையில் நீ ஏறினால் மட்டும்தான் உன்னுடைய அனுபவம் மாறும், உன்னுடைய ஜெபம் மாறும், உன்னுடைய உபவாசம் மாறும், உன்னுடைய தரிசனம் மாறும், உன்னுடைய வெளிப்பாடு மாறும். கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எங்க இருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு மறுரூப மலையில் ஏறினாரு. தரிசனத்தை 3 பேரும் கண்டாங்க. நேபோ மலையில மோசே ஏறினார். அவர் ஒரு தரிசனத்தை கண்டார். தரிசனம் உள்ளவங்க எல்லாம் தேவனை மட்டும்தான் பார்ப்பாங்க, உலகத்தை பார்க்க மாட்டாங்க, உலகத்தில் இருக்கிறவைகளை பார்க்க மாட்டாங்க. தேவனோடு கூட மாத்திரம்தான் தங்கி இருப்பாங்க. ஆனா மோசேக்கு ஒரு அனுபவம் இருந்தது, தேவனை பார்ப்பது மட்டும்தான், தேவனோடு உறவாடுகிறது மட்டும்தான், தேவனோடு கூட நெருங்கி இருக்கிறது மட்டும்தான். எலியா கர்மல் மலையில் ஏறினார். அவர் தேவனோடு கூட உறவாடினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு ஒரு மனந்திரும்புதல் தேவையா இருந்தது. அல்லேலூயா. அப்ப கர்மேல் மலையில ஒரு மனுஷன் ஏறினா
அவன் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் அவன் விடுதலையாகி அவன் பழைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி தன் தேவனோடு கூட நெருங்கி அவன் ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை அன்றைக்கு எலியாவுக்குள்ளே இருந்த அந்த மனம் திரும்புதல் அன்றைக்கு நிறைவேறினபடியால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நேபோ மலையில ஏறியா, உனக்கு ஒரு மனம் திரும்புதல் வேணுமா? கர்மேல் மலையில ஏறியா, உனக்கு ஒரு மனம் திரும்புதல் அவசியம் என்பதை தரிசனம் வெளிப்பாடு ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கர்மேல் என்பது மனம் திரும்புதல் மட்டுமல்ல, சபையோரோடு கூட ஐக்கியப்படுவது. ஐக்கியம் இல்லாத சபையே இல்லை, அங்க ஒன்றும் இல்லை. நம்முடைய வாழ்க்கை தேவனோடு கூட நெருங்கி இருக்கணும்னு சொன்னா நாம் சபையாய் ஐக்கியப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் சொல்லுகிறார் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது. ஒரு மனுஷனுக்கு தரிசனம் இருந்தா அவன் முடிவு காலத்து அடுத்ததுக்குள்ளே அவனால போக முடியும். முடிவு பரியந்தான் அவன் நிலைத்திருப்பான். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் ரட்சிப்புக்குள்ளே போயிட்டே இருக்கும். முடிவு கால தரிசனம் அவனுடைய வாழ்க்கையில தேவை. தரிசனம் காணக்கூடாத ராக்காலம் ஒன்று வருகிறது. பகற்காலம் இருக்குன்னு சொன்னா ஒரு மனுஷனுக்கு ராக்காலம் உண்டு. ராக்காலம் வருகிறது, ராக்காலம் வருகிறது, பகற்காலம் கடந்து போகிறது. இன்றைக்கு சபையை நீ என்ன செய்ய போகிறாய்? எங்கு நிற்கிறாய்? எப்படி ஜெபிக்கிறாய்? உன்னுடைய தரிசனம் என்ன? உன்னுடைய வெளிப்பாடு என்ன? நீ எங்க ஏறுகிறாய்? எந்த மலையில் ஏறுகிறாய்? எந்த மலையில் ஏறுகிறாய்? ஆவிக்குரிய நிலை உலர்ந்து போன நிலையா? தேவனுடைய தரிசனம் இல்லையா? நீ தேவனோடு கூட முழங்கால் போடு. தேவனை பார்க்கிற மனுஷனை பார்க்கவே மாட்டான். தேவனோடு உறவாடுகிற மனுஷன், தேவனோடு பேசுகிற மனுஷன், அவன் மனுஷனை பார்க்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிறதெல்லாம் தரிசனம். தேவனோடு கூட நெருங்கி இருக்கிற அனுபவம், தேவனோடு கூட உறவாடுகிற அனுபவம், அந்த அனுபவத்துக்குள்ளே அவன் கடந்து போவான். ஆனால் அவன் ஆவிக்குரிய நிலை உலர்ந்து போவதே இல்லவே இல்லை. அதனால தான் செப்பனியால சொல்லுகிறார், உன்னை ஓய்த்து ஆராய்ந்து பார், நீ எங்கு இருக்கிறாய்? நீ எந்த நிலையில் இருக்கிறாய்? நீ எப்படிப்பட்டதான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் இருக்கிறது? நாம் எங்க இருக்கிறோம்? நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கு நெகேமியாவை பார்த்தா அவர் துக்கத்திலே நிறைந்திருந்தார். ஏன்னா எருசலேம் அடிக்கப்பட்டது, எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது. நெகேமியா துக்கத்திலே அழுது கொண்டிருந்தார். நெகேமியா கரையம் செலுத்தினார். அந்த அலங்கத்துக்காக கரையம் செலுத்தினார். தன் தேவன் அவரோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தார். அதே போலதான் ஒவ்வொரு மனுஷனும் கரையம் செலுத்தணும். ஒவ்வொரு மனுஷனும் தன் வாழ்க்கையை கரையம் செலுத்தினால் மட்டும்தான் அவன் வாழ்க்கையை அவன் திசை திருப்ப முடியும். நெகேமியா தன் கண்ணீரை சிந்தினான். அந்த கண்ணீர் அந்த தேசத்தையே அசைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. தியாக வாழ்க்கையில, அஸ்திபார வாழ்க்கையில யாருக்குள்ள இருந்தது தெரியுமா? தானியேலுக்குள்ள இருந்தது. தானியேலின் கரையம் தேசத்தை அசைத்தது.
என் இருதயம் அவரை தேடுகிறது என்று தானியேல் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எங்க இருக்கிறோம்? நாம் எந்த வாசல்ல நிற்கிறோம்? வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் நமக்குள்ள இருக்குதா? வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை நமக்குள்ள இருக்குதா? ஜெபம் என்கிற வாழ்க்கை நமக்குள்ள இருக்குதா? உபவாசம் என்கிற வாழ்க்கை நமக்குள்ள இருக்குதா? கர்த்தரை தேடுகிற அந்த அனுபவம் நமக்குள்ள இருக்குதா? நாம் எங்க இருக்கிறோம்? இல்லை பள்ளத்தாக்கின் வாசலில் நிற்கிறோமா? பள்ளத்தாக்கின் வாசலில் நாம் நின்னா நம்ம பாவங்களை அறிக்கை செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் மிகவும் அவசியமாக இருக்கிறபடியால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நாம் எங்கே இருக்கிறோம்? அல்லேலூயா. ஏசாயாவில் சொல்லுகிறார், 60ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் வாசல் பூட்டப்படாமல் எப்போது திறந்து இருக்கணும். உன் வாசல் பூட்டப்படக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் சொல்லுகிறார், 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இன்றைக்கு நாம் எங்கு இருக்கிறோம்? உலர்ந்து போயிருக்கிறோமா? உலர்ந்து போன நிலையில் இருக்கிறோமா? இன்றைக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் சொல்லுகிறார், இன்றைக்கு ஒரு சபையை பார்த்து சொல்லுகிறார், அனலும் இன்றி குளிரும் இன்றி வெது வெதுப்பான நிலையில் இருக்கிற சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பு, கரையை செலுத்து, ஐக்கியப்படு, ஜெபம் பண்ணு, உபவாசம் பண்ணு, ஆயத்தப்படு, நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆயத்தப்படு, ஆயத்தப்படு. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வஸ்திரங்களை காத்துக்கொள், உன் நித்திரையை விட்டு எழும்பு, உன் வழியை ஆயத்தம் பண்ணு. தரிசனம் மாறினால் உன் அழைப்பு மாறும். தரிசனம் மாறினால் உன் வாழ்க்கை மாறும். ஆண்டவர் சொல்லுகிறார், குறித்த காலத்தின் தரிசனத்திற்காக நீ காத்திரு. ஆண்டவர் சமூகத்தில் நீ காத்திருந்தால் மட்டுமே, முழங்காலில் நின்றால் மட்டுமே அவர் உன்னை எடுத்து மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எங்கு நிற்கிறோம்? நாம் எங்கு நிற்கிறோம்? தானியேலை போலவா? தாவீதை போல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல நமக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நெகேமியாவுக்கு ஒரு இடத்தை வைத்திருந்தார், இடிக்கப்பட்ட அலங்கத்தை கட்டுவதற்கு. இன்றைக்கு நாம் எங்கு நிற்கிறோம்? இன்றைக்கு நாம் எங்கு நிற்கிறோம்? சபையே ஆயத்தப்படு, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்து. அவர் சொல்லுகிறார், சீயோனிலிருந்து கோர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுகிறார், சபையே எழும்பு, உன் வஸ்திரத்தை காத்துக்கொள், உன் வழியை காவல் பண்ணு. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ ஜாக்கிரதையாயிரு என்று என் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், உன் தேவனை சந்திக்க உனக்கு ஒரு இடம் உண்டு, அவரை சந்திக்க நீ ஆயத்தப்பட்டு நில். ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. உன்னை அவர் எடுத்து மேன்மைப்படுத்த அவர் விரும்புகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த வேளையிலேயும் நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி.
நீர் இந்த நாளில் இடைப்பட்டதற்காக நன்றி. எங்களுக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அந்த பலிபீடம் உமக்காக நாங்கள் பலி செலுத்த, எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. நாங்கள் எப்போதும் உடைய சமூகத்திலே நிற்க எங்களை தகுதியுள்ளவர்களாய், சபையை தகுதியுள்ள சபையாய், விசுவாசிகளை தகுதியுள்ள விசுவாசிகளாய், தரிசனம் நிறைந்த விசுவாசிகளாய், கரையம் செலுத்துகிற விசுவாசிகளாய், முழங்காலில் நிற்கிற விசுவாசிகளாய், ஜெபத்திலே தரித்திருக்கிற விசுவாசிகளாய் ஆண்டவரே நீர் மாற்றிக் கொடுங்க. ஆமா ஆண்டவரே, பகற்காலம் போக போகிறது, ராக்காலம் வருகிறது. இனி நாட்களும் இல்லை, காலங்களும் இல்லை. நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர் என்பதை சபை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. மறைத்து கொள்ளுங்க, மூடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.